ஹல்லேலூயா. சத்தம் பார்த்துலையே ஹல்லேலூயா. ஓகே, இந்த இடத்துல நீங்க வந்து அமர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நீங்க தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆல்ரெடி முன்குறிச்சிட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு மிஷினரியோட வாழ்க்கை வரலாறை சொல்லிட்டு நான் வந்து கடந்து செல்ல போறேன். ஓகே, அந்த மிஷினரி யார் அப்படின்னு சொன்னா ஒரு சீக்கிய குடும்பத்துல பிறக்கிறாரு. அப்போ அவருக்கு கிறிஸ்தவர்கள்னாலே வந்து சுத்தமா பிடிக்காதான். அவருடைய ரத்தத்திலே வந்து எப்படின்னா அந்த சீக்கிய மதத்தோட வெறி வந்து அப்படியே ரத்தத்திலே ஊறி போயிருந்துச்சாம். அப்போ அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறாரு. அப்போது என்ன நடக்குதுன்னா அவருடைய ஸ்கூலில் வந்து ஒரு நாள் வந்து அவருடைய ஸ்டாஃப் வந்து அவரை முன்னாடி கூப்பிட்டு ஒரு பைபிளை கொடுத்து, இந்த பைபிளில் இருக்க அந்த 2 வசனத்தை நீ சத்தமாக முன்னாடி நின்று வாசி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாராம். அப்போ அவருக்கு பயங்கர கோவமா, என்ன என்கிட்ட பைபிள் கொடுத்து இந்த வெளிநாட்டு கடவுளோட இந்த புத்தகத்தை கொடுத்து என்ன வாசிக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்தில் அந்த பைபிளில் இருக்க பேஜெல்லாம் அப்படி கிழிச்சு வீசி எரிஞ்சிட்டாராம். அப்போ அவருக்கு கிறிஸ்தவங்கனாலேயே சுத்தமாக பிடிக்காது. அவருடைய கிராமத்துக்கு வர கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட்டம் கூடி கற்களை எரிஞ்சு அவங்கள காயப்படுத்தி ரத்தத்தோட ஓட விடுவாராம். இந்த பையன் யார் அப்படின்னா அவர் தான் சாது சுந்தர் சிங். ஓகே, சாது சுந்தர் சிங்கை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வளர்ந்து ஒரு வாலிபன் ஆகிறார். அப்போ வாலிபன் ஆனோடனே அவருடைய மனதில் ஒரு வெறுமை எப்போவுமே காணப்படுது. ஏதோ ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை அவரோட வாழ்க்கையில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. என்ன நமக்கு எப்போவுமே ஒரு வெறுமையாக இருக்கே, நம்ம மனசில் சமாதானமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அப்போ அவர் ஒரு நாள் முடிவு பண்ணுறாரு, எனக்கு யார் உண்மையான கடவுள்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யார் உண்மையான கடவுள்னு தெரியலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர் வந்து குளிக்கிறாரு. குளிச்சுட்டு தன்னுடைய ரூம்குள்ளே போய் கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிறாரு. லாக் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உண்மையான கடவுள் யாரோ நீங்கள் வந்து என்கிட்ட பேசலை அப்படின்னா நான் ரயில்வே ட்ராக்ல படுத்து நான் என்ன செஞ்சுப்பேன், தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமை லாக் பண்ணுறாரு. ரூமை லாக் பண்ணி ரூம்குள்ளே இருந்து உண்மையான கடவுள் யார், என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் ஏசப்பா வந்து அவருக்கு தரிசனத்தில் பேசுகிறாரு. நீ இத்தனை நாளாக கஷ்டப்படுத்திட்டு இருந்தியே அந்த ஏசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோம், இந்த கடவுளை பற்றி சொன்னவங்கெல்லாம் நம்ம எப்படிலாம் அடித்து துன்புறுத்தி அனுப்பியிருக்கோம், இவர் தான் உண்மையான கடவுளா அப்படின்னு சொல்லி அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்போ அன்னைக்கு முடிவு பண்ணுறாரு, இந்த கடவுளை பற்றி யாருக்கெல்லாம் தெரியலையோ நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவருடைய கைகளில் அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாரு. அன்னையிலிருந்து அவர் ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் கூட ஆண்டவருக்காக ஓடாமல் அவர் எந்த இடத்துலையும் நின்னதே இல்லைங்க. தன்னுடைய ஊழியத்தை திபெத் சுற்றி இருக்க அந்த குளிர் பிரதேசத்தில் தன்னுடைய ஊழியத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவர் ஒரு நாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ இந்த வெளிநாட்டு கடவுளை எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஊரில் வந்து நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர்கிட்ட அவர் இழுத்து பிடிச்சிட்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஊரில் வந்து ஒரு பாலடைந்த கிணறு இருக்குமா, யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த கிணறுல போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்களாம். அவங்க சாப்பாடு இல்லாமல் அந்த விஷ பாம்புகளின் கடியில் கடிக்கப்பட்டு அப்படியே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அங்கேயே செத்து போயிடுவாங்களாம். அந்த கிணறுகள் ஃபுல்லாக அப்படியே சடலங்கள் எலும்பு கூடுகள் அப்படியே அழுகி போய் அந்த கிணறுல கிடக்குமா. அப்போ என்ன பண்றாங்க, சாது சுந்தர் சிங்கை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கிணறுக்குள்ள தூக்கி போட்டுட்டு மூடிடுறாங்க. அவ்வளவுதான், அவனோட சாப்டர் க்ளோஸ், இனிமேல் அவன் என்ன பண்ணிடுவான், செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அப்போ சாது சுந்தர் சிங்க்கு ஒரே இருட்டு, தன்னை சுத்தி என்ன இருக்குன்னே தெரியல. ஆனா அப்படி ஒரு பேட் ஸ்மெல், ஏன்னா அவ்வளோ அழுகிய சடலங்கள் ஃபுல்லாக கிடக்குது. அப்படி கையை வச்சு பார்த்தா எலும்பு கூடுகள் கிடக்குது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு குப்பை இருக்க ஒரு இடத்த கிராஸ் பண்ணால் அந்த பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மூக்க பொத்திப்போம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதங்கள்லாம் வந்து அங்கே அழுகி கிடக்க சடலங்களுக்கு நடுவில் 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள் அவர் கிடக்கிறாரு. அப்போ அவரால் அங்கே இருக்கவே முடியல, ஒமட்டிட்டு வருது தான். ஆனால் அந்த இடத்துல இருந்தும் கூட அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்காரு, ஆண்டவரே இயேசுவே இந்த மனிதர்கள் எல்லாம் நீங்கள் ரச்சிருங்க ஏசப்பா, இவங்களுக்காகவும் தானே நீங்கள் ரத்தத்தை சிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ 4வது நாள் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த கிணறு யாரோ திறந்து ஒரு கயிறு இறக்கி நீ மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த கிணறுல இருந்து உயிரோட வந்த ஒரே நபர் அப்படின்னா அது வந்து சாது சுந்தர் சிங் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ போதும் கர்த்தாவே, இதுக்கு மேலே என்னால் முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி இருப்போம். ஒருவேளை நான் இருந்தால்
இருந்தால் கூட ஐயோ தப்பிச்சோம் பொழைச்சோம், இனிமேல் நம்ம பொழைப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானாக இருந்தால் கூட ஓடி போயிருப்பேன். ஆனால் சாது சுந்தர் சிங் பின்வாங்கலைங்க. இதே போல் தன்னுடைய ஊழியத்தை பின்தொடராரு. அப்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அவரை வந்துட்டு பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிடறாங்க. அப்போது அந்த சிறைச்சாலையில் அடைச்சி வச்சோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலையிலேருந்து பயங்கர சத்தமாக அந்த சிறைச்சாலையில் இருக்க கைதிகளுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதை பார்த்து கோவப்பட்ட அந்த சிறை காவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னை இப்படி அடங்கினா அடங்க மாட்டேன், உன்னை நான் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சா அதெல்லாம் நீலாம் சரிப்படும் அப்படின்னு சொல்லி அவரை தரத்தரன்னு கெட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அவருடைய கைகள் கால்கள்லாம் கெட்டுறாங்க. ஒரு மாட்டு தொழுகை ஒன்று இருந்துச்சான். அப்போ அவருடைய சட்டையெல்லாம் கழட்டிட்டு எந்தவித ஒரு துணியும் இல்லாமல் நிர்வாணப்படுத்தப்படுறாரு. நிர்வாணத்தோட கை கால்கள் எல்லாத்தையும் கெட்டி ஒரு கம்பத்தில் அவருடைய கெட்டி போட்டுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு வாளி நிறைய அட்டை பூச்சிகளை எடுத்து அவருடைய மேலெல்லாம் போடுறாங்க. யோசிப்பாருங்க, நமக்கு ஒரு கொசு கடிச்சா எறும்பு கடிச்சா உடனே வந்து அதை தட்டி விடுவோம் இல்லையா, ஆனால் அவர் கை கால்கள்லாம் கெட்டப்பட்டிருக்கு. அவருக்கு வலிக்கும் போது சொரியும் போது அவரோட கையை கூட அவரால் எடுக்க முடியாது. அப்போ எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அந்த அட்டை பூச்சிகள் அவருடைய சைரத்தை எல்லாம் காயப்படுத்துது. சைரத்துல இருந்து ஃபுல்லாக ரத்தம் ஒழுகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ கதறி இருப்பாரு. அப்படி ரத்தங்கள் எல்லாம் அப்படி உறிஞ்சிருது. அப்போ அந்த வழியிலையும் கூட அவர் வந்து ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருந்தாராம். அப்போ அதெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியல. அப்போ என்ன நினைச்சாரு, இவனுக்கு பைத்தியம் போல, பைத்தியக்காரனை போய் நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவுத்து விட்டுறாங்க. அப்போ சுத்தமா உடம்புல ரத்தமே இல்லை, பிளட்டே இல்லைன்னா நம்ம எவ்வளோ வந்து வீக்காக இருப்போம் உங்களுக்குலாம் தெரியும். மயக்கம் வரும், எதுவுமே சாப்பிட முடியாது. ஆனால் அப்போ கூட நான் வீக்காக இருக்கேன், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெஸ்ட் எடுக்கவே இல்லைங்க. ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு நாள் கூட என்னால் தாமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு அடுத்த கிராமத்துக்கு ஓடுறாரு. அங்க இருக்க கிராம மக்கள்லாம் பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக உயிர் கொடுத்த ஒருத்தர் இருக்காரு, நீங்க அவரை தேடி வாங்க, அவர் உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த கிராமத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்க மக்களெல்லாம் கொல்ற ஒரு கொடுமையான ஒரு முறை இருந்துச்சான். அந்த முறை என்ன அப்படின்னா, உயிருள்ள எருது மாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாட்டோட தோலை, உயிரோட இருக்க அந்த மாடோட தோலை எடுத்து அதை உரிச்சிடுவாங்களாம். உரிச்சு என்ன பண்ணிடுவாங்களாம், அதை மனுஷனோட உடம்ப சுத்தி கெட்டிடுவாங்களாம். நல்லா இறுக கெட்டிட்டா மனுஷனோட தலையும் பாதமும் மட்டும்தான் கீழே இருக்குமா, கை கால்கள் எதையுமே அசைக்க முடியாது. கெட்டி வெயில தொங்க போட்டுருவாங்களாம். அப்போ அந்த எருதோட அந்த தோல் என்ன பண்ணும் அப்படின்னா, வெயில் அடிக்கும் போது அந்த வெயிலுக்கு அப்படியே அந்த தோல் எல்லாம் அப்படியே இறுக ஆரம்பிக்குமா. அப்போ இறுக ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷனோட எலும்புகள்லாம் ஒரு மலைப்பாம்பு மனுஷனை விழுங்கும் போது எப்படி நொறுக்கப்படுமோ அதே போல அந்த மனுஷனோட எலும்புகள்லாம் நொறுக்கப்படுமா. அப்போ ஒருத்தர் கூட அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சது கிடையாது. எல்லாம் எலும்பு கூடுகளாக தான் கீழே விழுவாங்க. அப்போ அவங்க அந்த தோல்ல சுற்றி சுற்றி இருக்கும் போது என்ன பண்ணுன்னா, அந்த பறந்து செல்ற அந்த கழுகுகள், இந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள்லாம் வந்து அந்த தோலை சாப்பிட்றதுக்காக வரும்போது அந்த மனுஷனுடைய கண்கள் எல்லாம் பிடுங்கி சாப்பிடுமா, அந்த சைரத்தெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு போகுமா. ஆனால் கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, வாயிட்டு கதற மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி தூக்கில் போடுறவங்கெல்லாம் பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் வந்து அங்கே நிற்குமா, அவங்க எப்படி சாகுறாங்கன்னு பார்க்கறதுக்குனே. ஒருவேளை தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஒரே நேரத்தில் உயிர் போயிடும், இவ்வளோ வேதனை இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமாக கொல்ற ஒரு முறை அந்த கிராமத்தில் இருந்துச்சு. இதே போல் சாது சுந்தர் சிங்கும் அதே தோளில் கெட்டி தொங்க விடுறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, வெயிலுக்கு அப்படியே இறுக வேண்டிய அந்த தோல் என்ன செஞ்சிச்சு தெரியுமா, அப்படியே உருக ஆரம்பிக்குது. எப்படி தானியேல் கூட சிங்க கெபிகளில் சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினாரோ அதே போல் சாது சுந்தர் சிங் அன்னைக்கு ஆண்டவர் காப்பாற்றுறாரு. எந்தவித ஒரு சேதமும் இல்லாமல் சாது சுந்தர் சிங் காப்பாற்றப்படுறாரு. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இதே போல் நம்ம சம்பவங்களை சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வரும்போதும் கூட ஐயோ போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் எத்தனை வாட்டி தான் உயிர் தப்பிச்சு வர்றது, எனக்கு இதுக்கு மேலே பலன் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு வந்து தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருக்க கூட ஆண்டவரை பற்றி சொல்கிறத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை சாது சுந்தர் சிங்கிட்ட அவர் கூட இந்த ஒரு மிஷினரி வந்து கேட்டாராம். ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் தூங்கி கொண்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் எந்திரிச்சு பார்க்கும் போதெல்லாம் சாது சுந்தர் சிங் வந்து நேர் முழங்கால நின்று ஜெபிச்சுட்டே தான் இருந்தாராம். அப்போ விடிஞ்சதும்
அந்த மிஷினரி வந்து சாது சுந்தர் சிங்கிட்ட கேட்குறாரு, நான் பார்த்தேன், நான் பார்க்கும்போது ஃபுல்லாக நீங்கள் முழிச்சு ஜெபிச்சுட்டே இருந்தீங்களா ஐயா, நீங்கள் எப்போ தான் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரி கேட்டாராம். அப்போது சாது சுந்தர் சிங் சொன்னாராம், இல்லைப்பா நான் தூங்கவே இல்லை, நான் ஃபுல்லாக ஜெபிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்ட இவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னது ஃபுல்லாக ஜெபிச்சுட்டு இருந்தீங்களா, எப்படியா ஒருத்தரால் இரவு ஃபுல்லாக ஜெபிக்க முடியும், அப்படி என்ன நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ சாது சுந்தர் சிங் சொன்னாராம், ஜெபிக்க ஆரம்பிக்கிற 10 நிமிஷம் மட்டும்தான் சாத்தான் நம்மளோட போராடிக்கிட்டு இருப்பான் நம்மளை ஜெபிக்க விடாம. ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்னோட கரத்தை பிடிச்சுப்பார், எனக்கு நேரம் போறதே தெரியாது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவரோட பிரசன்னத்தினால என்ன ஃபுல்லா நிரப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங் சொன்னாராம். இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் காலேஜில் முடிக்க வேண்டிய ஒரு ஒர்க் இருந்துச்சு. அப்போ அது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போ நான் நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ நான் ஏசப்பா கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா எப்படியாவது இன்னைக்கு நான் அந்த ஒர்க்கை நல்லபடியாக முடிச்சிடணும், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், நான் போகிறேன். ஆனால் அன்றைக்கி நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாம் பயங்கர சொதப்பெல்லாம் முடியுது. அப்போ எனக்கு ஏசப்பா மேலே பயங்கர கோவம். ஏசப்பா நான் விடிய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஜெபிச்சிருக்கேன், அது நல்லா நடக்கணும், நான் நல்லா தானே ப்ரேயர் பண்ணேன், ஆனால் இப்படி சொதப்பிடுச்சு ஏசப்பா, உங்களை தானே நான் நம்பினேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நான் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஏசப்பா மேலே பயங்கர கோவம். அப்போ வந்து நான் ஜெபிக்கலை, பைபிள் வாசிக்கலை, நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் வந்துட்டு எனக்கு அவ்வளோ கோவம். அப்போது எப்போவுமே டேடி எனக்கு கால் பண்ணும் போது கேட்பாங்க, ஷாரன் இன்னைக்கு என்ன பைபிள் வாசி, ஆண்டவரும் கூட இன்னைக்கு என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அன்னைக்கு டேடி என்கிட்ட கால் பண்ணும்போது டேடி சொல்கிறாங்க, ஷாரன் உனக்கு ஜெபிக்க தோணலனாலும் பரவாயில்ல, உனக்கு வந்து பைபிள் வாசிக்க தோணலனாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, ஓரமாக உன்னோடைய ரூமில் ஒரு ஓரத்தில் நீ மட்டும் தனியாக உட்காந்து கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உட்காந்து மட்டும் இரு அப்படின்னு சொல்லி டேடி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி நமக்கு ஜெபிக்க தோணலை, பைபிள் வாசிக்க தோணலை, சும்மா தானே உட்காந்துருக்க சொல்கிறாங்க, சும்மா உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியாக கண்ணை மூடி ஒரு ஓரத்தில் நான் மட்டும் தனியாக வந்து உட்காந்துருக்கேன். அப்போ நான் உட்காந்துருக்கும் போது என்ன அறியாமல் நான் வந்து அழுக ஆரம்பிக்கிறேன். அப்போ ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாரு, ஷாரன் ஏதோ ஒரு கஷ்டம் உன்னோட வாழ்க்கையில் நடந்தனால, ஒரு விஷயம் நீ நினச்ச மாதிரி நடக்காதனால, உன்னை 24 வருடங்கள் தாங்கி ஏங்கி சுமந்து வந்த என்ன தூக்கி எறிஞ்சிட்டியே, என்ன 4 நாள் நீ தேட மறந்துட்டு என்னோட சமூகத்தை விட்டு நீ தூரம் போயிட்டு எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்கிட்ட கேட்டாங்க. அன்னைக்கு நான் உணர்த்தப்பட்டேன், ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ மிஷினரிகள் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியம் மறிச்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, ஆனால் ஒரு சின்ன கஷ்டத்துக்காக நான் ஆண்டவரே தூக்கி எறிஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் உணர்த்தப்பட்டேன். இன்னைக்கு இருந்த இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா, எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிமிடம், இது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான நேரம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. நம்மளுடைய வாழ்க்கையில் இத்தனை வருடங்கள் ஆண்டவர் எவ்வளோ நன்மையாக நடத்திட்டு வந்திருக்காரு, எவ்வளோ நம்மளை பாதுகாத்து வந்திருக்காரு. உங்களை கண்ணின் மணியை போல ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்காரு. எவ்வளவோ சாது சுந்தர் சிங்கோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்த போதும், இன்னல் வந்த போதும், பாடுகள் வந்த போதும் ஒருக்க கூட அவர் பின்வாங்க நினைக்கலையா. ஆனால் நம்ம ஆண்டவரை விட்டு எத்தனை நாட்கள் பின்வாங்கி இருப்போம். நம்ம நினச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை, ஏதோ என்னோட வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் எத்தனை நாள் நம்ம தூக்கி எறிஞ்சிருப்போங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி நிற்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஏசப்பா நாங்கள் இனிமேல் பின்வாங்க மாட்டோம், ஏசப்பா இனிமேல் நாங்கள் உண்மை மட்டும்தான் நோக்கி பார்ப்போம், ஏசப்பா ஏசப்பா கிட்ட சொல்லுவீங்களா, ஏசப்பா நாங்க பின்வாங்க போறதில்லை ஏசப்பா. சாது சுந்தர் சிங் சொல்றாரு, நான் ஜெபிக்கும் போது ஒரு நாள் கூட நான் அழுகாம ஜெபித்து முடிச்சதே இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட கடைசியா நம்ம எப்போ அழுது, கடைசியா எப்போ மனம் உடைஞ்சு நம்ம ஜெபிச்சோம் ஆண்டவர்கிட்ட யோசிச்சு பார்ப்போமா. இன்னைக்கு உன்னோட மகளை தேடி நான் வந்திருக்கேன், என்னோட மகனை தேடி நான் வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி இந்த மொராய் சிட்டி கிரவுண்ட்ல ஆண்டவர் வந்திருக்காரு. ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன சொல்ல போறீங்க? சாது சுந்தர் சிங் சொல்றாரு, 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த போராட்டம், அதுக்கப்புறம் ஆண்டவர் கரத்தை பிடிச்சுப்பாருன்னு. ஆனா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அந்த 10 நிமிஷம் கூட நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லுவோமா, நம்ம பின்னோக்க போறது இல்லை. ஏசப்பா பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், கைகளை உயர்த்தி பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார். பின்னோக்க மாட்டேன் ஏசப்பா கிட்ட சொல்லுவீங்களா? கடைசியாக
நான்